என்ன மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்களா? இல்ல இனிமேல் தான் எடுக்க போறீங்களா? ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கை சூழ்நிலையில உடல்நல பிரச்சனை இல்லாம வாழ்ந்தாலே அது பெரிய விஷயம் தான். ஏன்னா காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரி சின்ன சின்ன பாதிப்பெல்லாம் சீக்கிரம் குணமாயிரும். அதோட அதிக பணமும் செலவாகாது. அதுக்கு மாறா உடல் உறுப்புல ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா அது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்திடும். நோய் பாதிச்சவங்க மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த குடும்பமும் கவலையில இருக்கும். பல லட்சங்களை செலவழிச்சு மருத்துவம் பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம். மருத்துவ காப்பீட்டுல நாம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அந்த முக்கியமான விஷயத்த இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. முதல்ல மருத்துவ காப்பீடுனா என்னன்னு பாப்போம். திடீர்னு நம்ம உடல் நலத்துல மிகப்பெரிய பிரச்சனை இல்ல எதிர்பாராத ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சுன்னா அதுக்கு அதிக பணம் செலவழிச்சு நாம மருத்துவம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி சூழ்நிலையில நாம முன்கூட்டியே ஒரு மருத்துவ காப்பீடு எடுத்திருந்தா நமக்கு எந்த விதமான பண நெருக்கடியும் இல்லாம சிறப்பான மருத்துவம் கிடைக்கும். அதிகபட்சமா ஆகக்கூடிய மருத்துவ செலவை காப்பீடு நிறுவனங்களே ஏத்துப்பாங்க. அதனால எந்த விதமான டென்ஷனும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம். இதுவரைக்கும் நீங்க மருத்துவ காப்பீடு எடுத்திருந்தா அந்த நெட்வொர்க்ல இருக்கிற மருத்துவமனைகள் மட்டும்தான் பாலிசிதாரருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலமா பணம் இல்லாத சிகிச்சையை பெற முடியும். அதாவது கேஷ்லெஸ் பேமெண்ட் முறையில சிகிச்சை எடுத்துக்கலாம். நீங்க மருத்துவ காப்பீடு எடுத்த நெட்வொர்க்ல இல்லாத ஒரு மருத்துவமனைகள்ல மருத்துவ சிகிச்சை எடுக்கும் போது அந்த சிகிச்சைக்காகிற மொத்த தொகையும் நீங்க தான் கட்டணும். அதுக்கப்புறமா நீங்க செலுத்தின தொகைக்கு உங்க மருத்துவ காப்பீடு நிறுவனத்துல ரீஇம்பர்ஸ்மெண்ட் மூலமா நீங்க அந்த தொகையை திரும்ப வாங்குற மாதிரி இருக்கும். ஆனா இது கொஞ்சம் தலைவலியான வேலை. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நாம ஒவ்வொரு தடவையும் நம்ம காப்பீடு எடுத்த நிறுவனம் இருக்கிற மருத்துவமனையை பார்த்து அட்மிட் ஆக வேண்டி இருக்கும். இப்போ இங்கதான் நாம சந்தோஷப்படுற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதுதான் பொது காப்பீட்டு கவுன்சில் GIC. பொது மற்றும் சுகாதார காப்பீட்டு நிறுவனங்களோட கலந்து ஆலோசிச்சு எல்லா மருத்துவமனையிலையும் இப்போ பணமில்லா சிகிச்சையை பண்ண கேஷ்லெஸ் எவ்ரிவேர்ங்கிற முயற்சியை தொடங்கியிருக்காங்க. இந்த கேஷ்லெஸ் எவ்ரிவேர்ங்கிற விதியின் கீழே பாலிசிதாரர் எந்த மருத்துவமனையா இருந்தாலும் கேஷ்லெஸ் சிகிச்சை பெறலாம். இந்த ஒரு சூப்பர்பான நியூஸ் மருத்துவ காப்பீடு எடுத்திருந்த எல்லாருக்கும் இருந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்குன்னே சொல்லலாம். இந்த கேஷ்லெஸ் எவ்ரிவேர் சேவை நமக்கு கிடைக்கணும்னா பாலிசிதாரர் மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணணும். சரி, எமர்ஜென்சி சூழ்நிலையில எப்படி சொல்றது நீங்க கேட்கலாம். புரியுது. எமர்ஜென்சி சிகிச்சைனா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட 48 மணி நேரத்துக்குள்ள காப்பீட்டு நிறுவனங்களுக்கு நம்ம சொல்லிடணும். சோ இந்த கேஷ்லெஸ் எவ்ரிவேர் சேவை மூலமா இனி நம்ம குறிப்பிட்ட நெட்வொர்க்ல மருத்துவமனை இல்லாம எல்லா மருத்துவமனையிலும் சிகிச்சை எடுத்துக்கலாம். சோ நிறைவா நான் சொல்லிக்கிறது, மருத்துவ காப்பீடு எடுத்திருக்கிறவங்க எந்த ஒரு மருத்துவமனையிலையும் முன்பணம் செலுத்தாம சிகிச்சை எடுத்துக்கலாம். சிகிச்சை முடிஞ்சு வீட்டுக்கு நம்ம போகும்போது மருத்துவ செலவுகளை நேரடியா மருத்துவமனைக்கு காப்பீடு நிறுவனம் கொடுத்துருவாங்க. இது காப்பீடு எடுத்த எல்லாருக்கும் ஒரு சூப்பர்பான செம்ம ஹாப்பி நியூஸ். சோ மேலும் இது மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சூரியன் எக்ஸ்பிளைன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.